அசையாமல் எடுக்கணும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு டிம் பெல்னாப். டிம் பெல்னாப்னா அமெரிக்காவில் ஒரு பாடி பில்டர். இந்த பாடி பில்டரோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை நோயாளி, சுகர் பேஷண்ட். அந்த சுகர் பேஷண்ட்டு எப்படி ஓவர் கம் பண்ணி உலகத்திலே ஒரு பெரிய சாதனை ஆனான்றது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அமெரிக்காவில் ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது ராக்ஃபோர்டு இல்லினாய்ஸ், அந்த இடத்துல இல்லினாய்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல். அவர் அம்மா வந்து அழுதுகிட்டே அழுகையோடு இருக்காங்க. உள்ள டாக்டருக்கு உள்ள கதவை திறந்து வராரு, சர்ஜரி தியேட்டர் திறந்து வராரு. அம்மா, உங்கள் பையனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டோம், எங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்துட்டோம். ஆள் வந்து டெத்து, அப்படியே செத்த கண்டிஷனில் இருக்கேன், கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாரு. அப்படியே வேதனையோடு செத்துட்டான் மகன் அப்படின்ற ஒரு செய்தியோடு போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. அதான் 99% ஆள் இறந்துட்ட மாதிரி இருந்தான். ஆல்மோஸ்ட் டெட்டு, இஸ் இன் டெட் எண்டு. அப்படியே அவனை பார்த்து கொண்டு வராங்க, வீட்டுக்கு கொண்டு வராங்க. இவன் யாருன்னா, இவன் பேர் தான் டிம் பெல்னாப். அமெரிக்காலேயும் இப்படி சில தருதலை இருக்காங்கன்றதுக்கு இவன் ஒரு எடுத்துக்காட்டு. சின்ன வயசுல சரியாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல, அப்பா பேச கேட்கறதில்ல, கொஞ்சம் ரவுடித்தனமானவன், குட்டையன், ஆள் 5 அடி 4 அங்குலம் தான் குட்டையன் அவன். ஒரு பஸ்ஸில் வந்து கண்டக்டர் வேலை பார்க்குறேன், பஸ் பாய் அப்படின்றாங்க. ஸ்கூல் பஸ் இருக்குது பாருங்கள், ஸ்கூல் பஸ்ஸில் பிள்ளைகளை ஏற்றுறது, கதவை திறந்து ஏற்றுறது, கதவை மூடிட்டு லாக் பண்ணிவிட்டு உள்ளே நின்றுக்கிட்டு அப்படியே விசில் அடிக்கிறது, ஸ்கூலில் போய் விட வேண்டியது. இதான் அவனுக்கு வேலை. டெய்லி ஈஸியான வேலை, நல்ல சம்பளம். டெய்லி சாயங்காலம் சம்பளம் கிடச்ச உடனே நல்லா குடிக்க, நல்லா அந்த ஊரில் உள்ள எண்ணெய் பலகாரமாக, அந்த கார்போஹைட்ரேட் உணவாக, பர்கரு, பீஸா, சாண்ட்விட்சு, இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நல்லா தண்ணியை போட, நான்வெஜ் சாப்பிட, பர்கர் பீஸான்னு சாப்பிட உடம்பு நல்லா ஊதுது பார்த்துக்குங்க, நல்லா ஊதுது. ஆளே அப்படியே குண்டு ஆகுறேன். ஆள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் ஆகிட்டான், டெய்லி ஒரு குடிகாரன் ஆகிட்டான். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு ஒரு முடிவு உண்டார் இல்லையா, பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கான், வேலை முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள், ஒரு லாரி மேலே மோதிட்டான். லாரியில் மோதினவுடனே உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இவனை சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த கதையை தான் டாக்டர் சொல்கிறாரு. அம்மா, உங்கள் மகனை 99% எல்லா வேலையும் பார்த்துட்டான், இனி அவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், சரியான அடி போட்டிருக்கான், வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்றாரு. அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோடு வீட்டில் கூட்டு போய் வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், 3 மாதம் 6 மாதம் ஆகுது. அப்புறம் ஓரளவு தெளிச்சியாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வேலை போயிடுச்சு, அந்த பள்ளிக்கூட வேலையும் போயிடுச்சு, சும்மா தான் இருக்கான் வீட்டில். ஏற்கனவே ஒரு அகராதி பையன், சேட்டைக்கார பையன், இப்போ வேலையும் போயிடுச்சு. இந்த நிலைமையில் பாருங்கள், தெர் இஸ் எ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் எவ்ரிபடி. எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுங்க, அவன் முன்னேறுவதற்கான ஒரு திருப்பு முனை இருக்கும். அதை நம்ம நல்லா கண்டுபிடிக்கணும். அது எப்போ அப்படின்னா, இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு தடவை போகிறான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவன் அந்த ஃப்ரெண்டு இவனும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஃப்ரெண்டோட டேபிளில் வந்து ஒரு புக்கு இருக்குது. என்னடான்னு பார்த்தா மசல் அண்ட் ஃபிட்னஸ், ஜோ வைடர்ஸோட மசல் அண்ட் ஃபிட்னஸ் புக்கு. அந்த புக்கில் வந்து அர்னால்டு படம், அட்டைப்படம். ஆச்சரியத்தை பாருங்க, அர்னால்டை பார்த்து எவ்வளோ பேர் எக்ஸசைஸ் செஞ்சுருக்காங்க பாருங்க. அப்பா, எங்கள் ஊரில் கமாண்டோ படம் வந்துச்சுன்னா, கமாண்டோ தேட்டரு, அந்த தேட்டரில் படம் வந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் உள்ள தேட்டரு, இப்போ பக்கத்தில் உள்ள ஜிம்முக்கு கூட்டம் வந்துடும். அர்னால்டு படம் வந்தவொடனே கூட்டம் வந்துடும். அதனால உடம்பு ஏற்றுருசா மாஸ்டர் அப்படின்னு வந்து காலில் கதவை உடைப்பாங்க. அது மாதிரி இந்த பையன் இந்த அர்னால்டை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம், இப்படிலாம் நம்ம வர முடியுமா அப்படின்னு கேட்குறான் ஃப்ரெண்டுகிட்ட. டே, வர முடியும்டா, நானும் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், வா நீ வேணா என் கூட வா அப்படின்றான். இந்த பையன் அவன் கூட போகிறான். இந்த பையன்கிட்ட என்ன இவனுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இவனுக்கு இந்த அடிபட்டான் பாருங்க, அந்த டைமில் ஓவராக தின்னு குடிச்சதில் டயபெட்டிக் கம்ப்ளைண்ட். சின்ன வயசுல டயபெட்டிக் வந்துருச்சு, ஜூனைல் டயபெட்டிக்பாங்கள்ல. அதுமாதிரி இவனுக்கு டயபெட்டிக், இவன் வந்து ஒரு சர்க்கரை நோயாளி ஆகிட்டான். சர்க்கரை டயபெட்டிக் பேஷண்ட்டே நான் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். சரி, ஜிம்முகிட்ட போய் மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி மாஸ்டர், நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டேன், நிறையா குடிச்சிட்டேன், என்னையவே அழிச்சுக்கிட்டேன், இப்போ வந்து டயபெட்டிக் ஆயிடுச்சு அப்படின்னோடனே மாஸ்டர் சொல்கிறாரு, உனக்கு சரியான பிளானு, சரியான எக்ஸசைஸ் பிளானு, டயட் பிளானு எல்லாம் நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன், டெய்லி ஜிம்முக்கு வந்துடுவியா நீ, கரெக்டாக நான் சொன்னபடி கேட்பையா அப்படின்னு.
இனிமேல் ஒழுக்கமாக இருப்பேன், குருவே வணக்கம் அப்படின்றேன். ரைட் வா அப்படின்றாரு. தொடர்ந்து போகிறாங்க. போனால் இவன் டைப் ஒன் டயபெட்டிக்னா இன்சுலின் டிபெண்ட். டெய்லி இன்சுலின் எடுக்கிறேன். இன்சுலின் எடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு முறையாக சாப்பிட்றான் பாருங்க. பழைய மாதிரிலாம் இல்லை. பீஸா பர்கரு கண்டது கழுதையெல்லாம் திங்கிற மாதிரி கிடையாது. கரெக்டாக ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு, நல்ல வெஜிடபிள்ஸு, நல்ல நியூட்ரியன்ஸ் கண்டென்ட்டு ஃபுட்டு, சத்தான உணவை சாப்பிட்றாங்க. சாப்பிட 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 உடம்பு அம்சமாக ஏறுதுங்க. அம்சமாக ஏறுனா இவன் டயபெட்டிக் பேஷண்ட்டு. டாக்டர் இவங்களாம் சொல்கிறாங்க, என்னையா உடம்பு எவ்வளோ ஆயிடுச்சுன்றீங்க? 245 பவுண்டு வந்துருச்சு. 245 பவுண்ட்னா அர்னால்டு, பில் பேர்லு, சர்ஜியோ ஒலிவா பாடி வெயிட் வந்துருச்சு. 111 115 கிலோ வந்துருச்சு. இவன் ஹைட்டு என்னன்னா 5 அடி 4 அங்குலம் தான், ஷார்ட்டுவேன். ஆனாலும் பாருங்க, போட்டியில் பூரா கலந்துக்கிறேன். டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, சரிங்க ஒன்றும் ஆகாதுங்க, டெய்லி இன்சுலின் எடுக்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், அந்த நோய் வந்து என்னை தாக்கிறாதபடி பார்த்துக்கிறேங்க அப்படின்னு டெய்லி கரெக்டாக ஜிம்முக்கு போயிடறாங்க. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு நல்லா வருது. பக்கத்தில் உள்ள காம்படிஷனுக்கு போகிறேன். பக்கத்தில் உள்ள இல்லினாய்ஸ் காம்படிஷனுக்குலாம் போயிட்டு ஜூனியர் இல்லினாய்ஸ், சீனியர் இல்லினாய்ஸ் வாங்குகிறேன். அடுத்து ஜூனியர் அமெரிக்கா, சீனியர் அமெரிக்கா, ஜூனியர் யூஎஸ்ஏ, சீனியர் யூஎஸ்ஏ, அடுத்த இருக்கே யூனிவர்ஸ். இருக்கிறதுலே ஃபைனல் யூனிவர்ஸ் போயிட்டாங்க 1984. அழா ஏற்றி நிற்கிறான் பாருங்க டிம் பெல்னாப். பாருங்கள் எவ்வளோ அழகான பாடி பில்டர் பாருங்கள். அமெரிக்காவில் ராக்ஃபோர்ட்டில் பிறந்தவர். 5 அடி 4 அங்குலம் தாங்க, ஷார்ட்டுங்க. உடம்பு பூரா மசல், உடம்பு ஷோல்டரு, ட்ரெப்பீசியஸ், செஸ்ட்டு, இன்னர் செஸ்ட்டு, ஆர்ம்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸு, தைஸு, காஃபை பாருங்கள். தைஸ்லாம் இவர் தைஸ் என்ன சொல்கிறாங்க, டாம்பிளாட்ஸ் பாடி பில்டிங்லேயே டாம்பிளாட்ஸுக்கு தான் தைஸ் அதிகமான தைஸு, அந்த டாம்பிளாட்ஸுக்கு ஈக்குவலான தைஸுங்க அப்படின்றாங்க. அங்கே பாருங்கள் என்ன மாசாக இருக்காரு பாருங்கள், செம்ம மாசு. டயபெட்டிக் பேஷண்ட்டு நல்லா கவனிச்சுங்க. சர்க்கரை நோயாளி சர்க்கரை வந்துச்சுனாலே ஆள் அப்படியே பாருங்கள். மோஸ்ட் ஷாட்டு கொடுக்குறாரு. எப்படி இருக்காரு பாருங்கள். லெக்கை பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக, எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்கள் லெக்கு. இது வந்து கொஞ்சம் எங்கே இருந்தப்போ எடுத்தது, ஆரம்பத்தில் எடுத்தது, சின்ன பையனை எடுத்தது பாருங்கள். என்ன அழகாக இருக்கான் பாருங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்டு, 5 அடி 4 அங்குலம். டிம்பல்னா அவருடைய பையன், ஒரு பஸ் கண்டக்டர். எப்படி நிற்கிறான் பாருங்கள், ஒழுக்கமாக நிற்கிறான் பாருங்கள், போசிங்க கொடுக்காம. இந்த போட்டோ பாருங்கள், என்ன ஸ்டைல் பாருங்கள், என்ன ஸ்டைல் பாருங்கள். பெரிய ஷோல்டர்ஸு, செஸ்ட்டு, ஆர்ம்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸை பாருங்கள் எவ்வளோ வலிஞ்சு தொங்குது பாருங்கள். தைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தைஸு, செப்பரேஷனை பாருங்கள் எவ்வளோ பெரிய தைஸு பாருங்கள். காஃபை பாருங்கள், இந்த காஃபை காட்டுறதுக்கு தான் இந்த பொசிங் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அட்டகாசமாக இருக்கான் பாருங்கள். நல்லா திரும்ப சொல்கிறேன், சர்க்கரை நோயாளி பாருங்கள் எவ்வளோ பெரிய மாசு பாருங்கள். இவ்வளோ பெரிய மாசை கொண்டு வரணும்னா அவனுக்குள்ள ஒரு நியூட்ரிஷன் பிளான் மட்டும் இல்லை, சரியான பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னா அவனால் அப்படி உருவாக முடியாது. தேங்க்யூ. இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சர்க்கரை நோயாளி எவ்வளோ பெரிய ஃபார்மில் இருக்கான் பாருங்கள். அதிசயமாயிரும், நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. லெக்கெல்லாம் அவ்வளோ பித்திங்கி வலியுது. சில போட்டிகளில் தூக்கும்போது நீங்கள் சொல்கிறான் ஜட்ஜஸை பார்த்து, வாட்டர் சி வாண்ட், வேற என்னங்க வேணும், இந்த உடம்புல வலிஞ்சு நிரம்பி வலியுதியா, என் பாத்திரம் நிரம்பி வலிகிறது அப்படின்ற மாதிரி உடம்பெல்லாம் மசல், இதுக்கு மீறி என்ன வேணும் அப்படின்றான். ஆனாலும் ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, கொஞ்சம் இடுப்பு சிறுசாக இருக்கணும், குள்ளமாக இருக்க, கொஞ்சம் அகலமாக இருக்குது இடுப்பு அப்படின்றாங்க. அது என்னென்னா ஸ்குவாட் போட்டு அந்த வெயிட் வந்து தைஸில் போகும்போது இடுப்புலேயே விழுகுது. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அர்னால்டுக்கு, ஃப்ராங்கோ கொலம்போக்கு, இந்த மாதிரி அவங்களுக்குலாம் அந்த இடுப்பு பெருசாக இருக்குது. அதே மாதிரி டோரியன் ஹில்ஸுக்கு அந்த மாதிரி ஆகிருக்கு. லீ ஹெனி ஒலிவாவுக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. அது ஜெனடிக்ஸு. அப்போ இந்த பையன் வந்து இப்போ வந்து 84 மிஸ் யூனிவர்ஸ் வாங்கிட்டாங்க. உலகத்தின் டாப் டைட்டில். எல்லாரும் ஒரே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவனாடா அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். நம்ம பையனா இப்படி, நம்ம டிம்பல்னாப்பா இப்படி ரவுடி பையலாக இருந்தேன், குடிகார பையலாக இருந்தேன், இன்றைக்கி வந்து நம்பர் 1 வந்துட்டானேன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே இப்போ அப்படியே இது பண்ணா, இப்போ வந்து இவன் வந்து போட்டிகளெலாம் கலந்துக்கிட்டு இருக்கான், டெமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த இல்லினாய்ஸில் அமெரிக்காவில் ஒரு பொண்ணு வந்து விமன் பாடி பில்டர், அவங்களும் வந்து போட்டியில் கலந்துக்க வராங்க. அவங்க வரும்போது இந்த டிம்பல்னாப்பா அவங்கள பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்த உடனே காதலில் 2 பேரும் விழுந்தவுடனே அமெரிக்காவில் பூரா அவங்களுக்கு லவ் மேரேஜ் தானே, பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிறது கிடையாது.
மகனுக்கு பிடிக்கணும், மகளுக்கு பிடிக்கணும், யாரோட விருப்பம் இருக்கோ அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க அதே மாதிரி 2 பேரும் அருமையான கப்புள், ரொம்ப அருமையான கப்புள். இவனுடைய எல்லா கண்டிஷனும் தெரிஞ்சுட்டு அவங்க இவங்களோட லவ் பண்ணி இவனை கல்யாணம் முடிச்சுட்டு போட்டியில் அழகாக கலந்து அழகான வெற்றி. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் பாருங்க பாடி பில்டிங்கில். மறக்க முடியாத ஒரு கேரக்டரு. உங்கள் யாராவது ஜிம் ஓனர்ஸு, கோச்சு, ட்ரெயினரு, நீங்கள் டயபெட்டிக்கு எனக்கு இருக்குது, எனக்கு யாராவது எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னா இவருடைய இவருடைய சைட்டுக்கு போங்க, இவருடைய டயட் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், இவர் என்ன செஞ்சாருன்னு கண்டுபிடிங்க. அழகாக கொண்டு போயிடலாம். ஏன்னா பெரும்பாலும் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, டயபெட்டிக்னாலே ஒன்று உடம்பு இறங்கும், இல்லைன்னா உடம்பு வந்து கூடும். இவனுக்கு வந்து என்னென்னா உடம்பு கூடுது. இப்போ வந்து நிறைய மெடிசின்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து டயபெட்டிக் வந்தாலுமே நல்ல மெட்ஃபார்மின் டேப்லெட்ஸ் வந்துருச்சு, நல்ல ஓக்சிலின்னு, ஹியூமன் மிக்ஸ்டார்டு, அருமையான இன்சுலின்லாம் வந்துருச்சு. காலையில் 20 mg, நைட்டு 20 mg, காலையில் மதியானம் நைட்டு எடுக்கிற மாதிரிலாம் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் என்ன நீங்கள் ஒரு செஞ்சாலுமே டாக்டர் நாலேஜ் இல்லாமல் செஞ்சிடாதீங்க. இப்போ வந்து சுகர்னா நான் என்ன சொல்கிறேன், டயபெட்டிக்னா என்னன்னு சொல்கிறேன். டயபெட்டிக் மெலிட்டஸ், அதான் சுகர், சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் எதனால வருதுன்னா, நம்ம வயிற்றுல நம்ம உடம்புல நடுவில் வந்து சோளக்கருது மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் கணையம். அதுக்கு பேர் கணையம். அந்த கணையம் வந்து என்ன பண்ணுது, பேங்க்ரியாஸ், அதுக்கு பேர் இங்கிலீஷில் பேங்க்ரியாஸ். இந்த கணையம் வந்து என்ன பண்ணுது, இன்சுலினை சுரக்குது. இந்த இன்சுலின் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருந்து உணவுல சாப்பிட்ற உணவுல இருந்து ரத்தத்தோட கலக்கிற சுகரை வந்து பிரித்து எடுக்குது. இந்த இன்சுலின் வந்து எந்த ஒரு மனிதனுக்கு குறைவாகுதோ, சுரக்கிறது குறைவாகுதோ, இல்லை இந்த சுரக்கிறது நிறையா சுரக்கும் ஆனால் வீரியம் கம்மியாக இருக்கும், அப்படி இருக்கிறவங்களுக்கு சுகர் வந்துடும். சுகர் ஏன் வருது, எப்படி வருது? அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்தால் மகனுக்கு வந்துடுது. நல்லா குடிக்கிறான் ஒருத்தன், தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கான், மது அருந்துறாரு, சுகர் வந்துடுது. கார்போஹைட்ரேட் உணவு, அரிசி சாதமாக சாப்பிட்றாங்க, கார்போஹைட்ரேட்டாக சாப்பிட்றாங்க. இட்லி, தோசை, பர்கரு, பீஸா அப்படின்னு மாவில் செஞ்ச உணவாக சாப்பிட்றாங்க, புரோட்டா, மைதா மாவில் செஞ்ச உணவு, சுகர் வந்துடுது. என்ன பலகாரங்கள், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி என்ன பலகாரங்கள் ரொம்ப சாப்பிட்டா சுகர் வந்துடுது. இன்னொன்று என்ன வருது தெரியுமா, கவலை ரொம்ப ஒருத்தருக்கு வந்துருச்சு. நீங்கள் கவலை வந்துருச்சுனாலே அவ்வளோதான், சுகர் தன்னை போல் உள்ள நுழைஞ்சிடும். வலிமை இல்லாத உடம்புல கவலை வந்துச்சுன்னா சுகர் உள்ள நுழைஞ்சிடும். சரி, சுகர் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? சுகர் வந்து பேஷண்ட்டோட அறிகுறி என்ன? சுகர் வந்துருச்சா, தண்ணி தாகம், அடிக்கடி தாகம் எடுக்கும், அடிக்கடி யூரின் போவாங்க, அடிக்கடி பசிக்கும், அடிக்கடி யூரினில் வந்து ப்ரோட்டீன் வெளியேறும். அதனால் என்ன பண்ணுவாங்க, சுகர் பேஷண்ட்டு டயர்டாகவே ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்புல உள்ள புரோதம் வெளியேற அடிக்கடி டயர்ட் ஆகிட்டே இருப்பாங்க சுகர் பேஷண்ட்டை பாருங்கள். மற்றவங்களுக்கு அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாகவே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இப்போ இவங்களுக்கு வந்து சரியான மருத்துவம் இருக்கணும். இப்போ இவங்களை எப்படி குணப்படுத்துறது? முறையான மருத்துவம் இருக்கணும், முறையான உடற்பயிற்சி இருக்கணும். உடற்பயிற்சினா என்ன, ஜிம் ட்ரைனிங் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் முன்னாடி, இப்போ ஒரு ஜிம் ட்ரைனிங் பண்ணி தான் இதவே கண்ட்ரோலில் வச்சார். இன்சுலின் எடுத்தால் பாருங்கள் எப்படி கண்ட்ரோலாக வச்சுருக்காரு பாருங்கள். இன்சுலின் எடுத்தால், ஓவர் டோஸ் எடுத்தால் சுகர் கூடிரும், கம்மியாக எடுத்தால் கிளைபோசேமியா, லோ சுகர்னு ஆயிரும். அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக இன்சுலின் எடுக்கணும், கரெக்டான உடற்பயிற்சி செய்யணும். நல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே 40 நிமிஷம் நடக்கணும். ஸ்விம்மிங் போகிறாங்கன்னா நல்லா ஸ்விம்மிங் போகணும், ஜிம்முக்கு போகிறாங்கன்னா நல்லா ஜிம்முக்கு போகணும். யோகா பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்களா, நல்லா உடலை வருத்தி செய்யணும். அப்படி செய்ய 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 என்ன ஆகும்னா, உடலில் வந்து இன்சுலின் சுரக்கும் கொஞ்சம் கூட வந்து இன்சுலின் கொஞ்சம் வீரியமாகி அவங்களோட சுகரை வந்து சப்ரஸ் பண்ணும். ப்ரொவைடர் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட்டு? அலோபதி இருக்குது, இங்கிலீஷ் மெடிசின், ஹோமியோபதி இருக்குது, சித்தா இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, யுனானி இருக்குது. உங்களுக்கு என்ன மருத்துவம் இருக்கோ அந்த மருத்துவத்தை தான் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போய் உங்கள் விவரத்தை சொல்லி, உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜு, அதுக்கேற்ற மாதிரி எத்தனை வருஷம் உங்களுக்கு சுகரு, அதெல்லாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்களே சுயமாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு புத்தகத்தை படித்து, இந்த டிவியை பார்த்தேன், நான் ஒரு டேப்லெட் எடுத்தேன்னா அப்படி சுயமாக நீங்களே மருத்துவம் ஆகிடக்கூடாது. ஏன்னா சுகர் வந்து இட்ஸ் கண்ட்ரோலபிள் பட் நாட் க்யூரபிள். குணமாகாது. இந்த சுகர்ன்ற நோய் வந்து குணமாகாது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கணுமே ஒழிய, நம்ம வந்து அது வந்து நம்ம உடம்பை விட்டு ஒன்ஸ் பாரால் போகவே போகாது. அப்போ இந்த சுகரை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறலைன்னா, சுகருக்கு ஒரு அண்ணே ப்ரெஷருக்கும் சுகருக்கும் தலைமை யார்? ஹார்ட் ப்ராப்ளம். அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு உணவு டயட்டு கொடுப்பாங்க, உணவு அட்டவணையும் கொடுப்பாங்க.
காலையில் இட்லி, மதியானம் சாப்பாடு, நைட்டு சப்பாத்தி, காலையில் இட்லி, மதியானம் சாப்பாடு, நைட்டு தோசை, அப்படி ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, பயந்துருவாங்க. பயந்துட்டு சுகரே சாப்பிடாம இருப்பாங்க. சுகரே சாப்பிடாம இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகும். காலையில் டாய்லெட் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ராத்திரி அவங்க வந்து கண்டிப்பாக பழம் சாப்பிடணும். முக்கணிகள் மா, பலா, வாழை, அது நம்ம தமிழ் தமிழ் முக்கணி, தமிழ் பழங்கள் அது. அதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா சுகர் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து உடனே ஏறிடும். சாப்பிட்ட உடனே சுகர் குப்புன்னு ஏறிடும். அப்போ சாப்பிட்ட உடனே சுகர் கம்மியாக ஏறுற உணவு பழங்கள் வந்து எது? ஆப்பிள். பெரிய ஆப்பிளாக இருந்தால் ஒரு சின்ன ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுங்க. கிரேப்ஸ் ஒரு 50 கிராம் இல்லை 75 கிராம். இது கிரேப்ஸு, ஆரஞ்சு, கொய்யாப்பழத்தில் கொய்யா காய் சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம சரியான உணவு விகிதத்தை ஏற்றுக்கிட்டு நல்லா உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஐயா ஐயா நான் செஞ்ச தான தர்மங்கள்லாம் கடவுளுக்கே அடுக்காதியா, கோயில் கோயிலாக போனேன், எவ்வளோ படிக்கட்டு நடந்தேன், எவ்வளோ அன்னதானம் பண்ணேன், எவ்வளோ அங்க பிரதட்சணம் பண்ணேன், எனக்கு வந்துருச்சையா, கடவுளை இப்படி கும்பிட்டேனையா, விடிய விடிய கும்பிட்டு எனக்கு சுகர் வந்துருச்சுன்றாங்க. என்ன பண்ணுறது? சில பேர் நான் 100 கிலோ வெயிட்டை தூக்கி எரிஞ்சேன், பயங்கரமான அத்தலட்டு, பயங்கர வேகமாக ஓடுவேன், லாரி ஓடினா அதுக்கு ஈக்குவலாக நான் ஓடுவேன், சுகர் வந்துருச்சு. என்ன பண்ணுறது? அம்மா அப்பாட்ட இருந்துச்சு, பிள்ளைகளுக்கு வந்துருச்சு. சுகருக்கு வந்து நல்லவன் கெட்டவன், ஏழை படித்தவன் படிக்காதவன், அந்த விவரம்லாம் அது தெரியாது. யார் அந்த சுகருக்கு வழி விடுறாங்களோ அது உள்ளே வந்துடும். அது அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இந்த டயபெட்டிக் பாடி பில்டரை நீங்கள் நல்லா பாருங்கள். இவரை ஒரு மாடலாக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தாலும் பயப்படாதீங்க. இஃப் சிக்னஸ் இஸ் அன்அவாய்டபிள், யூ ரிலாக்ஸ் அண்ட் அக்செப்ட் இட் அண்ட் என்ஜாய் இட். நோய் வந்துருச்சுங்க, நோய் தவிர்க்க முடியல, வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அதை ஏற்றுக்கோங்க, நல்லா ஏற்றுக்குங்க, நல்லா வாழுங்க, மகிழ்ச்சியோடு வாழ பழகுங்க. உங்களுக்கு ஒரு நண்பன் கிடச்சிருக்கேன் அப்படின்னு அந்த நண்பனை போய், ஒரு நண்பன் உங்களுக்கு நல்லா கிடச்சிருக்கேன், அவங்க மகன் கிடச்சிருக்கேன் உங்களுக்கு, மகனுக்கு கெட்ட விஷயத்தை கொடுப்பீங்களா? சிகரெட் கொடுப்பீங்களா? தண்ணி கொடுப்பீங்களா? கெட்ட விஷயத்தை கொடுப்பீங்களா? நல்ல விஷயத்தை தானே கொடுப்பீங்க. அது மாதிரி அந்த சுகர்ன்ற நண்பன் உங்களுக்குள்ளே வந்துட்டான்னா அவனுக்கு என்ன உணவு இருக்கோ அதை அப்படியே கொடுங்க. ஆசைப்பட்டுறாதீங்க, ரொம்ப ஒரு நேரத்தில் போய் சாப்பிட்றாதீங்க. அது பொதுவாக சுகர் பேஷண்ட்டுகளுக்கு பர்சனலாக என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, ராத்திரி நேரத்தில் சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க ராத்திரி நேரத்தில் நான்வெஜ் நிறைய சாப்பிட்றாதீங்க. உதாரணமாக அந்த டூரிசம் போகிறவங்கெல்லாம், இந்த குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல்லாம் போகிறவங்கெல்லாம் நல்லா தண்ணி அடிச்சிடுவாங்க, நல்லா கறியை தின்றுவாங்க, தின்னுட்டு படுப்பாங்க. காரணம் பார்த்தா வயிற்றுக்குள்ளே கறியை போய் உள்ளே விட்டு நல்லா சென்ட்ரிங் போட்ட மாதிரி இறுகி போயிடும் உள்ள. அது நைட்டு படுப்பாங்கல்ல, நல்லா தூங்கும்போது மிட் நைட்டில் 3 மணி 4 மணிக்கு நெஞ்சு அலற ஆரம்பிச்சிடும். எப்பா முடியலப்பா, நீ வாட்டுக்கு இப்படி தின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இது ஹார்ட் அட்டாக் வந்துடுறது. பெரும்பாலும் 4 மணி 5 மணிக்கு தான் ஆண்கள் பெண்கள் யாருக்குமே ஹார்ட் அட்டாக் வரும். அதனால் கீழே போடுறத குப்பையில் போட போகிறோம், அதை எடுத்து வயிற்றில் போட்டுறாதீங்க. டோன்ட் சே எஸ் when you want to say no. ஒருத்தன் வேணான்றேன், சாலுகால் சாப்பிடுங்க அப்படின்றேன், நீங்கள் வேணான்னு சொல்லணும். வேணான்னு சொல்கிற இடத்துல வேணும்னு சொன்னீங்கன்னு வைங்க, அப்படி உள்ளே போச்சுன்னா அது நம்மளுக்கு ஆபத்து தான். டோன்ட் சே எஸ் when you want to say no. வேணான்னு சொல்கிற இடத்துல வேணான்னு சொல்லியா, தவறானது மது அருந்துறது, நிறைய கறி திங்க போகிறோம், வேணான்னு சொல்லுங்கள். உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டேன்னா நீங்கள் சுகர் என்ன எந்த நோயிலிருந்தும் நீங்கள் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.